ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் நான் இட்லி மாவில் சூப்பரான ஒரு சமோசா செஞ்சு காட்ட போகிறேன். நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் ஸ்டப்பிங்கும் நான் சிக்கன் வச்சு செஞ்சுருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இது வந்து முழுக்க இட்லி மாவில் செஞ்ச சமோசா. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இட்லி மாவில் சமோசா செய்கிறதுக்கு எப்பவும் போல் இட்லி மாவு எடுத்துக்கலாம். உப்பு போட்டுருக்கு. ஸோ இது ஃபுல்லாக இட்லி மாவு தான், வேறு எந்த மாவும் எடுக்கலை. ஒரு வியூஸ் கேட்டாங்க ஒரு சிஸ்டரு, நீங்கள் வந்து இட்லிக்கு அரைக்கும் போது உளுந்து போடுறதுக்கு முன்னாடி மாவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது, நான் உளுந்து அரிசியும் ஒன்றா போட்டு தான் அரைப்பேன். ஸோ உளுந்து அரிசி கலந்த இட்லி மாவு தான் நான் இதுக்கு எடுக்கிறேன். நீங்கள் வந்து சாதாரணமாக உங்கள் வீட்டில் அரைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்குகிற மாவாக இருந்தாலும் சரி, கொஞ்சோண்டு மாவு எடுத்து இந்த மாதிரி ஹீட் பண்ணி பாருங்கள். அந்த மாவு திரண்டு வந்து ஒரு டோ ஆட்டம் ஆகும். அப்போ உங்களுக்கு தெரியும் இட்லி மாவில் இந்த மாதிரி டோ வரும் செய்யலான்னு சொல்லிட்டு. இதை நம்ம நல்லா திரண்டு வர அளவுக்கு சூடு காட்டி ஒரு டோ ஆட்டம் பண்ணிக்கலாம். நான் வந்து இட்லி மாவில் சமோசா செய்ய போகிறேன். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் சூடு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து வந்துடும் மாவு. அவ்வளோதான். அடுப்பு எப்பவுமே சிம்லேயே வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம டோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம். அடுப்பில் இன்னொரு பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம். லைட்டாக ஊற்றினா போதும். ஸோ இது வந்து அந்த சமோசாக்குள்ளே வைக்கக்கூடிய ஸ்டப்பிங்காக ரெடி பண்ண போகிறேன். எண்ணெய் நல்லா சூடு வரட்டும். எண்ணெய் சூடு வந்ததும் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணிடுங்க, பொடியாக கட் பண்ணி அதை போட்டுருங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக ஆகட்டும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கின பிறகு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு போன்லெஸ் சிக்கனு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். சிக்கனு இல்லை எறா, அப்படி இல்லைன்னா வெறும் வெங்காயம் கூட வச்சு, இல்லை உருளைக்கிழங்கு வெங்காயம் வச்சு கூட ஸ்டப்பிங் ரெடி பண்ணலாம் நீங்கள். ஸோ நான் வந்து சிக்கன் வச்சு செஞ்சுருக்கேன். இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூனோட கொஞ்சம் அதிகமாக மிளகா பொடி. ரொம்ப காரமாக இருக்க தேவையில்லை, காரம் கொஞ்சம் பார்த்து போட்டுக்குங்க. அதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ட்ரையாக வதக்கணும். தண்ணி இருக்கக்கூடாது. சிக்கனில் இருந்து வர தண்ணியை ஃபுல்லாக வச்சு சிக்கனும் நல்லா வெந்துடணும். அவ்வளோதான். இது நல்லா வெந்து சிக்கன் நல்லா வெந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஆற விட்டுடலாம். அப்படியே இது கொஞ்ச நேரம் ஆறட்டும், அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் பார்ப்போம். ஸோ இந்த டோவை கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்துகிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் பிசைஞ்சிக்கிங்க.
இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தமான கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்கிற மாதிரி பாலித்தீன் கவர் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு மொத்த பாலித்தீன் கவரும் தடவிக்கிங்க. எண்ணெயை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க நல்லா. இப்போது இந்த டோ இதுக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சப்பாத்தி பதத்துக்கு வந்துடும். இதை நீங்கள் வந்து சப்பாத்தி உருட்டுறதுல வச்சு உருட்டினீங்கன்னா ஒட்டி ஒட்டி வரும், அந்தளவுக்கு வராது. பட் இதில் வந்து நல்லா ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் இதை கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தின்னாகும். இதை நீங்கள் இந்த மாதிரி சமோசா பதத்துக்கு எடுத்துகிட்டு வாங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டப்பிங்கை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிங்க. நல்லா அழுத்தி க்ளோஸ் பண்ணிக்கிங்க. இதே போல் மறுபடியும் கொஞ்சம் மாவு எடுத்து இந்த கவரில் ஒரு தடவை எண்ணெய் தேய்ச்சா போதும், அடிக்கடி தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதான் இதே போல் நம்ம மற்ற எல்லா சமோசாவும் ரெடி பண்ணிக்கலாம். கடையில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடு வந்துட்டோம். எண்ணெய் நல்லா சூடு வந்ததும் இந்த மாதிரி ஒரு கரண்டியை எண்ணெயில் டிப் பண்ணி எடுத்துக்குங்க. ஸோ இதில் நம்ம இந்த செஞ்சு இருக்கிற சமோசாவை இப்படி வச்சு இதுக்குள்ளே இறக்கணும். ஸோ டைரெக்டாக நம்ம வந்து எண்ணெயில் போடக்கூடாது. இந்த மாதிரி போடணும். டைரெக்டாக எண்ணெயில் போட்டிங்கன்னா உள்ளே போய் உட்காந்துரும். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்தோம்னா உள்ளே ஒட்டாமல் வரும்.
சூப்பராக ரெடி ஆகிடும் பாருங்கள் சமோசா. டக்குன்னு நம்ம கோதுமை மாவெல்லாம் வீட்டில் இல்லாதப்போ ஸோ இருந்தால் கூட நம்ம ஈஸியாக குயிக்காக செய்யணுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்த உடனே அவங்களுக்கு ஏதாவது பசியார கொடுக்கணுன்னா ஸோ நம்ம இட்லி மாவு வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதை நான் வந்து சிக்கன் சமோசா செஞ்சுருக்கேன். இங்கே உருளைக்கிழங்கு வெங்காயம் வச்சு கூட சமோசா செய்யலாம். இல்லை எறா இருந்துச்சுன்னா எறா, அப்படி இல்லைன்னா மட்டன் இருந்துச்சுன்னா குட்டி குட்டியாக சேப் பண்ணி அதை வேக வச்சு அதுவும் வச்சு உள்ளே வச்சு செய்யலாம். ஸோ இது வந்து நீங்கள் ஏதாவது ஸ்டப்பிங் வச்சுக்கலாம் உள்ளே. பட் உங்களுக்கு இட்லி மாவில் செஞ்சு கொடுங்க. நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது அந்த மாவு வந்து பொரிஞ்சு வரும்போது அதோட டேஸ்ட் வந்து ஒரு விதமாக இருக்கும். இது சாப்பிடும்போது தான் தெரியும் நம்ம வந்து இட்லி மாவில் செஞ்சுருக்கோம் சொல்லிட்டு. இப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாதுங்க. பாருங்கள், இப்படியே பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு இல்லை மைதா மாவில் செஞ்ச சமோசா ஆட்டம் இருக்குது பாருங்கள். இதான் சூப்பரான சமோசா இட்லி மாவில் எவ்வளோ அழகாக நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். இதே போல் மற்ற எல்லா சமோசாவும் போட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக நம்ம சமோசா ரெடி ஆகிடுச்சு இட்லி மாவில். அருமையான இந்த சமோசா நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்ல ஈஸியாகவும் சூப்பராகவும் இருக்கும். சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். குழந்தைங்க வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ சமோசா பிடிக்காதவங்களே கிடையாது. நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதே போல் நீங்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ரெசிபியை பார்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு. எங்கள் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. பாய்.